இது காதுல ஏதாவது பூச்சி பூந்துங்கனாக்கா இத பண்ணாலே வெளியே வந்துருமா? அட ஆமாங்க, இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் ப்ரோன்னு சொல்லிட்டு கத்தினே ஓடியாந்தான் என்கிட்ட. நானும் அவங்க கிட்ட என்னடா ஆச்சு இப்படி கத்தின்னு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ வீட்டுல தூங்கின்னு இருந்தோம் ப்ரோ, ஏதோ ஒரு பூச்சி காதுல பூந்துங்கன்னு பயங்கரமா நெண்டினே இருக்குது ப்ரோ, இதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரிடா சொல்லித்தரா, முதல்ல காதை குடையறத நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டே தம்பி, இது மாதிரி நீ காதை குடைஞ்சினே இருந்தாக்கா இருக்க பூச்சி உள்ளதான் போகும், வெளியே வரவே வராது. சரி காதுல ஏதாவது தண்ணி ஊத்தினியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமா ப்ரோ, பூச்சி வெளியே வரும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி தான் ப்ரோ ஊத்துனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்பனா உன்னுடைய காதுல இருக்கிற பூச்சி செத்து இருக்காதுடா, அதனாலதான் நெண்டினேக்குது. இது மாதிரி நீ காதுல தண்ணி ஊத்துனாக்கா அந்த பூச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த தண்ணியில இருந்தே கிடைக்கும். இனிமே உன்னுடைய காதுல ஏதாவது பூச்சி பூந்ததுனாக்கா கொஞ்சோண்டு தண்ணியில கல் உப்ப போட்டு கரைச்சி அதை ஒரு 4 சொட்டு காதுல விடு. அதுக்கப்புறம் அந்த பூச்சி மயக்க நிலையே அடைஞ்சிடும். சரி எங்க கொஞ்சம் காதை காமிடான்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட வர சொல்லி நானும் அவனுடைய காதுக்குள்ள பார்த்தா காதுக்குள்ள எந்த ஒரு பூச்சியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி வாடா, இதுக்கு எங்க மாமா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை சொல்லித்தரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், இது மாதிரி ஒரு கை உரல். முதல்ல சின்ன வெங்காயத்தை கை உரல்ல போட்டு நல்லா மாங்குன்னு இடிச்சு எடுத்துக்கணும். அந்த இடிச்ச சின்ன வெங்காயத்தை உரல்ல இருந்து வயிச்சு இது மாதிரி ஒரு துணியில போட்டு முடிச்சு எடுத்துக்கணும். அந்த துணியில முடிஞ்ச சின்ன வெங்காயத்தை எடுத்து புழிஞ்சாக்கா நமக்கு தேவையான சாறு கிடைக்கும். அந்த சாரை நானும் இது மாதிரி ஒரு கிண்ணத்துல புடிச்சு எடுத்துக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தோட சாரை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. இந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை எந்த ஒரு பூச்சி பொட்டுக்குமே பிடிக்காது. இப்ப நானும் அந்த சாரை தம்பியோட காதுல ஒரு 4-5 சொட்டு விட தான் போறேன். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்களுடைய காதுல பூச்சி பூந்ததுனாக்கா இந்த வெங்காய சாரை விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பியோட காதை இப்படி கீழே சாச்சி மேல ஒரு தட்டு தட்டணும் பாருங்க, தம்பி காதுல இருந்து ஒரு பெரிய பூச்சி வெளியே வந்துருச்சு. அதை நான் சொன்னா நம்ப கூட மாட்டீங்க, நீங்களே பாருங்க, அந்த பூச்சி பாதி உயிரோட தான் இருக்குது. தயவு செஞ்சு இனிமே உங்களுடைய காதுலயும் இது மாதிரி ஏதாவது பூச்சி பூந்ததுனாக்கா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தோடைய சாரை எடுத்து காதுல விடுங்க. அதை விட்ட ஒரு நிமிஷத்திலேயே காதுல இருந்து பூச்சி பொட்டு எது இருந்தாலும் வெளியே வந்துரும். அதை விட்டுட்டு காதுல அது இதுன்னு விட்டு கொடையெல்லாம் கூடாது. சரி இந்தாடா, இந்த பூச்சி தாண்டா உன்னுடைய காதுல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பூச்சியை எடுத்து தம்பியோட கையில கொடுத்து தம்பியை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேங்க பத்திரமா.